Hi, this is Jayanti. கிறிஸ்மஸ்னால இன்னொரு பாப்புலரான டிஷ் வந்து ரோஸ் குக்கீஸ் தான். அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்ககிட்டேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா 8939697193க்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மெனு உங்களுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? எக் 1, சுகர் 1/4 கப், பால் 3/4 கப், மைதா 1 கப், ஆயில் தேவையான அளவு, உப்பு 1/4 டீஸ்பூன். ரோஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு எக் எடுத்துக்கலாம். எப்போதும் எக் எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த சுகர் கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாவு போடுவோம்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து லம்ப்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தான் நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கணும். அதே கப்பில் தான் நீங்கள் வந்து மில்கையும் அளந்துக்கணும். இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம இதுக்கு இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம மில்க் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே மாதிரி மில்கையும் அளந்துக்கோங்க. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்படி ஊற்றுது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ரோஸ் குக்கீஸ் அச்சை இந்த எண்ணெயில் போட்டு ஹீட் பண்ணிக்கணும். இந்த அச்சு நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேட்டரில் டிப் பண்ணி நீங்கள் எடுத்து இதில் எண்ணெயில் போடணும். டிப் பண்ணும்போது ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அச்சுலேருந்து கழண்டு வராது. அதனால நீங்கள் வந்து 3/4 அரைக்கம் டிப் பண்ணால் போதும். அதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா தானாகவே கலண்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன குச்சி வச்சு நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா ஜென்டலாக அது தனியாக வந்துடும். அப்புறம் வந்து எண்ணெயிலேயே தான் இருக்கணும் அந்த அச்சு. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். நான் பண்ணுற மாதிரியே இப்படி லைட்டாக இது பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த ஒரு தடவை திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. மாவு வந்து இடையில வந்து திக்னஸ் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இன்னொரு இது என்னென்னா, இதில் சுட சுட நீங்கள் அச்சை வந்து ஒரு டிப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டுடணும். ரொம்ப நேரம் நீங்கள் மாவில் வச்சிங்கன்னா அது வந்து லம்ப்ஸாக ஆகிடும். குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் போட வராது. அதே மாதிரி நான் சொன்ன அளவு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்மஸ்னாலே ரோஸ் குக்கீஸ் இல்லாமல் இருக்காது. எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இப்போ எல்லாம் ஷாப்ஸ்லலாம் கூட கிடைக்குது. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனி தானே. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.